காரைக்குடியில் உள்ள நிறைய பேருக்கு நான் சத்தியமா சொல்றேன், இந்த வீட்டை சுத்தி உள்ள ஓவியங்கள் பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. காரைக்குடி சீரீஸ்ல 24வதா பார்க்க போறது கட்டடம். சுப்பையா பிள்ளை சவுத் வியட்நாம்ல சைகோன்ல வட்டி தொழில் பண்ணிட்டு இருந்தவங்க தான் இந்த சுப்பையா பிள்ளை. அவரோட பையன் தான் நாகரத்ன பிள்ளை. இவங்க ரெண்டு பேரும் பல தொண்டு பண்ணியிருக்காங்க மக்களுக்கு. இந்த வீடு 1945 கட்டியிருக்காங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் வீடு ஊரணி பார்த்த வீடுன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ஊரணியை உருவாக்கி 100 வருஷத்துக்கு மேல பராமரிச்சுட்டு வராங்க. ஊரணியை பார்த்து அமைஞ்சனால இந்த வீடு ஊரணி பார்த்த வீடுன்னு சொல்றாங்க. இப்போ வீடை சுத்தி உள்ள டிராயிங்ஸை பத்தி பார்ப்போம். 2023 இங்க டிராயிங்ஸ் பண்ணிருக்காங்க. வீட்டோட பின்னாடி உள்ள ஓவியம் அவங்க வியட்நாம்ல கடந்து வணிகம் பண்ணதை ரெஃபரன்ஸா வச்சிருக்காங்க. இந்த கோவில் ஓவியம் வியட்நாம் சைகோன்ல உள்ள மாரியம்மன் கோவில். அந்த கோவில்ல தற்காரா பொறுப்புல இருந்திருக்காரு நாகலிங்கம் பிள்ளை. இந்த புகைப்படம் அவங்க இந்த பாதரக்குடி ஊருக்கு ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் கிட்ட இருந்து இந்த ஊருக்கு அவங்க செலவுல கரண்ட் வாங்கி கொடுத்ததை நினைவூட்டுது. இந்த ஓவியம் முருக பக்தர்கள் பழனி பாத யாத்திரைக்கு வரும்போது இங்க ஓய்வு பெற்று இங்க சாப்பிடறத நினைவூட்டுது. இவங்க பேரு தான் பந்தான லட்சுமி, நாகரத்னம் பிள்ளையோட மனைவி. இங்க உள்ள மக்களுக்கு நைட்டு எந்நேரம் ஆனாலும் காய்ச்சல் தலைவலி என்ன பிரச்சனைனாலும் நாட்டு மருந்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த ஊருக்கு போஸ்ட் ஆபீஸ் கொண்டு வந்ததை நினைவூட்டு விதமா இந்த ஓவியம் அமைஞ்சிருக்கு. இவர் பேரு தான் வள்ளியப்பன் அண்ணன். இவர் தான் இந்த வீட்டோட சமயக்காரரு. ஆனா வீட்டுல ஒருத்தரா இருந்து இங்க சாப்பாடு யாரு எப்ப வந்தாலும் சாப்பாடு பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்காரு. இவரை இந்த குடும்பம் தாயுமானவர்னு அழைக்கிறாங்க. அந்த காலத்துல நகரத்தாருக்கு ஈக்குவலா மக்களுக்கு தொண்டு செஞ்சவங்கல ஒருத்தவங்களா சுப்பையா பிள்ளை குடும்பமும் இருக்காங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காரைக்குடி சீரீஸை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.